வி தமிழர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்களோடு இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். தேர்தலுக்கு பிறகு ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு பிறகு நம்ம முதல் இன்டர்வியூ தான். ஃபர்ஸ்ட் தேர்தல் ரிசல்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? தன்னை வெல்லவே முடியாது என்கிற மாயையில் இருந்த மோடி கடைசியாக தன்னை கடவுளாக கூட அறிவித்துக் கொண்ட சர்வாதிகாரியை மக்கள் இவ்வளவு கேவலப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது முதன்மையான விஷயம். ஏன்னா காலையில வாரணாசியினுடைய தொகுதியிலேயே அவர் பின்னடைவுல தான் இருந்தார். ஒட்டுமொத்தமாக அவர் கவிழ்ந்து விடுவார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு காலையில் பின்னடைவு இருந்தார். அப்புறம் ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் மாலையில் மாற்றம் ஏற்பட்டு ஒரு வெற்றியும் பெற்றிருக்கார். ஆனால் இந்த வெற்றி என்பது கௌரவமான வெற்றியா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. காங்கிரஸுக்கு ஏற்பட்டது கௌரவமான தோல்வி, பாஜகவுக்கு ஏற்பட்டது கௌரவமான வெற்றியான்னு கேட்டால் கௌரவ குறைச்சலான வெற்றி தான். ஏன்னா நீங்கள் 303 இருந்து இறங்கிட்டிய, 60 சீட்டு கீழே இறங்கிட்டிய. அவங்க 52 இருந்து 99க்கு ஏறிட்டாங்க மேலே. அதனால் பாஸ் பெருசா பெயில் பெருசான்ற மாதிரி ஒரு கட்டம் மாறி இருக்கிறது. மொத்தத்தில் ஒரு பறவை இருக்குது, 2 சிறகையும் வெட்டியாச்சு. ஒரு பக்கம் நிதிஷ்குமார்னு ஒரு செயற்கையான ஒரு சிறகு, இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடுன்னு ஒரு செயற்கையான சிறகு. ரெண்டையும் சிறகு மாதிரி தான் அது பறக்க முடியாதுங்கிறீங்க. பறக்க முடியாது. அதனால் தன்னை சிங்கம் என்று கருதி கொண்டிருந்த மோடியை கொண்டு ஒரு சர்க்கஸ் கூடாரத்து சிங்கத்தை போல மாற்றி விட்டார்கள் என்பதுதான் முக்கியமானது. இப்போ இந்த பெரும்பான்மை கிடைக்கல அப்படிங்கிறது இந்திய ஜனநாயகத்துக்கு எந்த அளவுக்கு பலமானது இல்லை பலவீனமானது அப்படி பார்க்குறீங்க? அதாவது 2 விஷயமாக இதை பார்க்கணும். சில நேரம் ஒரு கட்சி வெற்றி பெறும், அப்பொழுது ஜனநாயகம் வெற்றி பெறுமா என்ற ஒரு கேள்வி வந்துவிடும். சில நேரம் ஒரு கட்சி பலவீனப்படுகிற போது ஜனநாயகம் வென்றுவிடும் என்கிற ஒரு கேள்வி வருது. இதற்கு ஒரு வரலாற்று உதாரணம் சொல்கிறேன். காமராஜர் அவர்கள் தன்னுடைய சொந்த தொகுதியில் ஒரு மாணவர், கல்லூரி மாணவராக இருக்கக்கூடிய சீனிவாசன் அவரை தோற்கடித்து விட்டார். அப்பொழுது காமராஜரினுடைய பற்றாளர்கள் பல பேர் மனசு கலங்கி கண் கலங்கி காமராஜரிடத்திலே சொல்லுகிறார்கள், நீங்கள் சுதந்திர போராட்ட தியாகியாக இருந்தவர், வெறும் அரசியல்வாதி கிடையாது, உங்களை போய் ஒரு மாணவரை வச்சு தோற்கடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது காமராஜர் ஒரு பதில் சொன்னார். அது ரொம்ப முக்கியமானது. அவர் சொன்னார், ஒரு மிகப்பெரிய வரலாற்று தொடர்ச்சி இருக்கக்கூடிய இயக்கத்தின் சார்பாக நிறுத்தப்பட்ட ஒருவனை ஒரு சாமானியன் தோற்கடிக்க முடியும் என்றால் ஜனநாயகம் வென்று விட்டது, காமராஜர் தோற்றுவிட்டார் என்பதல்ல. இது மன்னராட்சி காலத்தில் நடக்குமா? ஒரு மன்னரை தோற்கடிக்க முடியுமா? உங்களால் ரத்தம் சிந்தாமல், போர் நடத்தாமல், வன்முறை இல்லாமல் நடத்த முடியுமா? ஜனநாயகத்தில் ஒரு மாபெரும் ஆளுமையை கூட தோற்கடிக்க முடியும் என்கிற நிலைமை இருக்கிறது என்றால் இதுதான் ஜனநாயகத்தினுடைய சிறப்பு என்று அவர் சொன்னார். பெருந்தன்மையாக சொன்னார். தன்னுடைய தோல்வியவே ஜனநாயகத்தின் வெற்றி என்று சொல்லக்கூடிய மனப்பக்குவம் காமராஜர் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஒரு சர்வாதிகாரிகள் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். அதன் வழியாகவும் ஜனநாயகம் மீண்டெழுகிறது என்று நாம் சொல்லலாம். இப்போ இன்னைக்கு பிரதமர் மோடி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது தலைவணங்கி அதை தொட்டு கும்பிடுறாரு, தலையை அதில் மேலே முட்டை வைக்கிறாரு. ஆனால் இவங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு தான் காலங்காலமாக சொல்லப்பட்டுச்சு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சமத்துவ கோட்பாட்டை முன்னிறுத்தி எழுதப்பட்டது தான் அரசியல் சாசனம். ஏனென்றால் சமத்துவத்திற்காக அதை அடையவே முடியாத ஒரு பின்தங்கிய சமூகத்திலிருந்து வந்த சட்ட மேதை, உலகத்தினுடைய மாபெரும் புரட்சியாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய தயாரிப்பிலே உருவானது, அவருடைய ஆலோசனையின் பேரில் உருவானது. இந்த சமத்துவம் தான் அவர்களுக்கான எதிரியாக இருக்கிறது. நீங்கள் பாஜக எல்லை மீறுகிற போதெல்லாம் அதற்கு குறுக்கீடாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குதிரைக்கு கடிவாளம் போடுவதை போல குறுக்கீடாக இருப்பது இந்த அரசியல் சாசனம் தான். ஆமாம். இந்த நாட்டை ஒரு மதவாத நாடாக மாற்ற முடியாததற்கு என்ன குறுக்கீடாக இருக்கிறது? அரசியல் சாசனம் தான். பாபர் மசூதி இடிச்சா வழக்கு போட முடிவதற்கு அடிப்படை அந்த உரிமையை கேட்பதற்கு, தீர்ப்பை தப்பா எழுத சொல்றான் அது வேற, ஆனாலும் வழக்கு போட முடிகிறது, எதிர்கருத்தை சொல்ல முடிகிறது என்றால் அந்த வாய்ப்பை தருகிறது அரசியல் சாசனம். அது மாதிரி இடஒதுக்கீட்டின் மீது கை வைக்க முடியாமல் இருப்பது அரசியல் சாசனம். எனவே சமூக நீதியாக இருக்கட்டும், சமத்துவமாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் ஒரு சட்ட பாதுகாப்பை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஒரு சமூக விரோத கும்பலாக இருக்கக்கூடிய RSS பாஜக மதவாதத்தின் பெயரால் உயர் சாதி நலன்களையும் கார்ப்பரேட் நலன்களையும் மட்டும் கட்டி காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிற போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய தீராத துயரமாக அவர்கள் காங்கிரஸை கூட தேர்தலிலே சில நேரம் ஒழித்து கட்ட முடிகிறது. ஆனால் அரசியல் சாசனத்தை ஒழிக்க முடியவில்லை. எனவே அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்று சொல்வதைப் போல அரசியல் சாசனத்தை மாற்றுவதன் மூலமாக ஒரு பாசிசத்தை சட்டப்பூர்வமாக நடத்த வேண்டும். அவர்களுடைய திட்டம் அதுதான். அதற்காக தான் 400 சீட்டு வேணும்னு கேட்டாங்க. அதுக்காக தான் மக்கள் அந்த சீட்டு கொடுக்கல. எவ்வளவுதான் நீங்கள் மதத்தை காட்டினாலும், எவ்வளவுதான் நீங்கள் இன துவேஷங்களை பேசினாலும், கடைசியில் என்னாச்சு? ராமருக்கு நீங்கள் எந்த இடத்தில் கோயில் கட்டினீர்களோ அந்த இடத்துல சமாஜ்வாடி கட்சியினுடைய
ஒரு வேட்பாளர் வந்து தலித் வேட்பாளர் வெற்றி பெறுகிறார் பொது தொகுதியில். பொது தொகுதியில். அது என்ன மிக முக்கியமான விஷயம்னா, அயோத்தியிலே வந்து ராமர் கோயில் கட்டுவதற்காக வேண்டி அந்த ஊரில் காலங்காலமாக குடியிருக்கிறவர்களினுடைய நிலங்களை எல்லாம் அபகரித்து நீங்கள் அவெல்லாம் அப்புறப்படுத்தி வெளியேற்றி இருக்கிறார்கள். அதற்கான நிவாரணத்தை கூட அவர்கள் வழங்காமல் ஏமாற்றி இருக்கிறார்கள். அதனால் அந்த மக்கள் குதித்து எழுந்து வந்து இந்த தீர்ப்பை தந்திருக்கிறார்கள். அதனால் வெறும் மதத்தை காட்டிக்கொண்டு மக்களை ஏமாற்ற முடியாது என்பது மிக மிக முக்கியமான விஷயம். அதாவது பசித்த மனிதனுக்கு ரொட்டியின் வடிவத்திலே தான் கடவுளே காட்சியளிக்கிறார் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். பசித்த மனிதனுடைய ரொட்டியை பறித்து கொண்டு மத வேடத்திலே ஏமாற்றுகிறவரை எவ்வளவு தியானம் இருந்தாலும் விவேகானந்தரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அயோத்தி ராமரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடவுளை நம்புகிறவர்கள் யாருமே இன்னொருவரை மோசடி செய்ய மாட்டார்கள், இன்னொருவரின் சொத்தை அபகரிக்க மாட்டார்கள், இன்னொருத்தரின் உரிமையை பறிக்க மாட்டார்கள், அவதூறு பிரச்சாரங்களை செய்யவே மாட்டார்கள், பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தவே மாட்டார்கள். இதெல்லாம் கடவுளுக்கு எதிரானது. எனவே மோடியும் கடவுளுக்கு எதிரானவர் என்பதை உண்மையான பக்தர்கள் இந்த முறை கண்டுபிடித்து விட்டார்கள். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2 சிறகுகள், அது வந்து வேறு வழியே இல்லை, அவருடைய சிறகுகள் வெட்டப்பட்டு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் 2 சிறகுகள் மாதிரியான விஷயங்களை ஒட்ட வச்சு தான் கவர்மெண்ட் ரன் பண்ணுறாங்க. எவ்வளோ நாள் இந்த அரசாங்கம் நீடிக்கும்? ஏன் இது நீடிக்காத அளவுக்கு இதுக்குள்ள பலவீனங்கள் இருக்கா? அதாவது கூட்டாட்சி தத்துவத்திற்கே ஏறத்தாழ எதிர் மனநிலை கொண்டவர் மோடி. இன்னொருவரை அனுசரித்து கொண்டு ஆட்சி நடத்துவதற்கு அவருக்கு பழக்கம் இல்லை. அவர் 13 ஆண்டு காலம் குஜராத்திலே முதலமைச்சராக இருந்திருக்கிறார். ஒரு 10 ஆண்டு காலம் வந்து இப்பொழுது பிரதமராகவும் இருந்திருக்கிறார். கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவராக இருந்திருக்கிறார். பத்திரிகையாளர்களையும் சந்திக்க மாட்டார். பத்திரிகையாளர்களை சந்தித்தால் கேள்வி கேட்பார்கள், இவருக்கு பதில் தெரியாது. அதனால வந்து யாருமே எதிர்கேள்வி கேட்கக்கூடாது என்பதற்காக ஆளே இல்லாத ஆல் இந்தியா ரேடியோவில் மனதின் குரல் என்று அவர் பேசிக்கொண்டே இருந்தார். மன் கி பாத் ரொம்ப பேர் கூட ஊரில் இருக்கிறவங்கலாம் பல பேர் மன் கி பாத்னா குரங்கு குடிக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தான். கடைசியில தான் தெரிஞ்சிச்சு இவர் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாருங்கிறது. அவனுக்கு இது தெரியாது இல்லையா, ஹிந்தி தெரியாது இல்லையா, அதனால கோளாறு. மன் கி பாத்னா இப்போ குரங்கு குடிக்குதான்னு கேட்டான். இவர் தன் இஷ்டத்துக்கு வந்து அள்ளி விட்டார், கதையை அள்ளி விட்டார். நீங்க நாடாளுமன்றத்திலேயே மணிப்பூர் கலவர பிரச்சனையில வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த போதே கட்சி பிரச்சார மேடை மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன நீதி, அவங்களுடைய பாதிப்புக்கு என்ன நிவாரணம், அதற்கு என்ன தீர்வு, அதை நோக்கி நகரவே இல்லை. இன்றைக்கு மணிப்பூர்ல காங்கிரஸ் தானே ஜெயித்திருக்கிறது. அயோத்தியில் எப்படி வந்து சமாஜ்வாடி ஜெயித்திருக்கிறது, இந்தியா கூட்டணி ஜெயித்திருக்கிறது, அது மாதிரி மணிப்பூரில் காங்கிரஸ் ஜெயித்திருக்கிறது. எனவே பாஜகவினுடைய அசலான முகத்தை கண்டுபிடிப்பதற்காக இந்திய ஜனநாயகம் மிகப்பெரிய விலையை கொடுத்திருக்கிறது என்று கூட நம்ம சொல்லலாம். இப்போ நிதிஷ் வந்து 3 சீட்டு 4 சீட்டுக்கு மேலே கேட்குறாரு அப்படிங்கிறாங்க, கேபினெட்டே கேட்குறாரு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு 4 கேபினெட்டு ப்ளஸ் அது இல்லாமல் துணை அமைச்சர்கள் சபாநாயகர்னு சொல்லி 2 பேரும் எக்ஸாக்டாக என்ன லிஸ்ட்டு கேட்குறாங்கன்னு தெரியல, ஆனால் 3க்கு மேலே கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. அது எல்லாமே ரொம்ப முக்கியமான அமைச்சகமாக இருக்குது. இப்போ ரயில்வே கேட்குறாங்கிறாங்க, ஹோம் மினிஸ்ட்ரியே கேட்குறாங்க, டிஃபென்ஸ் கேட்குறாங்க. இது மாதிரியான விஷயங்கள் நிறைய கேட்கும்போது மோடி என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவார்? மாநில கட்சிகளை உடைத்து சூறையாடி மக்கள் தேர்வு செய்த மாநில கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் 415 பேருக்கு மேலே மக்கள் விரும்பாத அரசாங்கங்களை இவர்கள் உருவாக்கினார்கள். மாநில கட்சிகளை உடைத்து காலத்தினுடைய சுழற்சி என்னவாக இருக்கிறது என்றால், ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும் என்று சொல்வதை போல காலத்தினுடைய சுழற்சியில மாநில கட்சிகளினுடைய கைகளிலே போய் இவர்கள் குடுமி மாட்டிக்கொண்டு விட்டது. இப்ப எனவே மாநில சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சி என்று திமுக காலங்காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறதுல அதை நோக்கி இறங்கி வர வேண்டிய இடத்துக்கு மோடி வந்திருக்கிறார். எனவே நிதிஷ்குமார் கேட்கிற துறைகளை கொடுத்தால் ஆதரவு கொடுப்பார். அவரிடத்தில் ஏதாவது வந்து முன்ன பின்ன அவர் வந்து முரண்பட்டு கொண்டால் அதற்கான விலையை அவர் கொடுப்பார். மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்காமல் இருப்பதற்காக வேண்டி சந்திரபாபு நாயுடு சொல்வதை தென்னிந்தியாவினுடைய குரல்கள் எப்பொழுதுமே வந்து பாஜகவிற்கு கேட்காது. அதிலேயும் சந்திரபாபு நாயுடுவை கடந்த காலத்திலே அவர்கள் எப்படி அவமதித்திருக்கிறார்கள். அவர் தோற்று போன காலகட்டத்திலே ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய ஆட்சி காலத்திலே அவர் இனிமேல் தேரவே மாட்டார் என்று நினைத்தவரை சிறைச்சாலைக்கெல்லாம் அனுப்பிய காலகட்டத்திலே இவர்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறதெல்லாம் நமக்கு வந்து வரலாறு தெரியும். மீண்டும் வந்து அவர் ஒரு கூட்டணியை அமைத்து வெற்றி பெற்றிருக்கிறார் என்றாலும் இவர்கள் யார் என்று அவருக்கு தெரியும். இப்போ இவங்களோட சேர்ந்து கூட்டணி வச்சா இவங்களோட சேர்ந்து வேலை செஞ்சாலே அந்த கட்சியை வந்து அபகரிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இந்த முறை என்ன நடக்க போகிறது என்றால், மாநில கட்சிகளை அபகரித்து பழக்கப்பட்ட மோடிக்கு இந்த முறை அவருடைய அரசாங்கம் வந்து எவ்வளவு நாள் நீடிக்கும் என்கிற ஒரு கேள்வி வந்திருக்கிறது இல்லையா.
எனவே பாஜகவிலே இவர் தொடர்ந்து நீடித்தால், இந்த அரசாங்கம் நீடித்தாலே பாஜகவிற்குள்ளே உள்குழப்பம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அங்கு இவருக்கு எதிரான, அதாவது நிதின் கட்கரி தான் பிரதமராக வேண்டும் என்று நாக்பூரிலே போஸ்டர் ஒட்டுகிறார்கள். பாஜக தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள், கூட்டம் போடுகிறார்கள். அப்படி என்றால் உட்கட்சியினுடைய பிளவு அங்கு மிக கடுமையாக இருக்கிறது. நீங்க சொல்றத பார்த்தா பிஜேபி உடைஞ்ச மாதிரி தெரியுது. பிஜேபி உடைவது உறுதியாகிவிட்டது. எப்பொழுது என்பதற்கான தருணத்திற்காக காத்திருக்கிறார்கள். ஏனென்றால் தொடர்ந்து அமித்ஷாவும் மோடியும் தொடர்ந்து பதவியிலே நீடித்தாலே பாஜகவிற்கு அது மிகப்பெரிய படுகொலியிலே தள்ளிவிடும். அதற்கான தொடக்கம் வந்துவிட்டது. ஏன்னா நிதின் கட்கரி தான் பிரதமராக வேண்டும் என்கிற நாக்பூரினுடைய குரல்கள், பாஜகவினுடைய குரல்களை இவர்களால் கட்டுப்படுத்த முடியல. யோகி வந்துவிடக்கூடாது என்பதற்காக செய்யப்பட்ட சதிகளிலே அவர் விரும்பாத வேட்பாளர்களை, அந்த மாநிலத்துக்கு விரோதமான வேட்பாளர்களை கொண்டு அவர்கள் திட்டமிட்டு நகர்த்தினார்கள். அந்த அணி அரசியலிலே அமித்ஷா போன்றவர்கள் நகர்த்தினார்கள். அப்போ உத்தரப்பிரதேசத்திலே பல உள்குத்து இருக்கிறது. பிற்படுத்தப்பட்ட ஒரு அரசியலை என்றைக்கு ராகுல் காந்தி கையில் எடுத்தாரோ, என்றைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை அவர் கையில் எடுத்தாரோ, அன்றைக்கே ஓடானுக்கு சுருக்கு போட்டது மாதிரி இந்த கட்சிகள் ஒளிந்து விடுவதற்கான தொடக்கம் விட்டது. அவர் என்ன நினைச்சாங்கன்னா, தென்னிந்தியாவில் கால் பதிக்க போகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருந்த போதே வட இந்தியாவிலே நாங்கள் தான் வாழ்கிறோம், எங்களுடைய கோட்டை, அரசியல் கோட்டை பாஜகவின் கோட்டை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற போது அந்த பாஜகவின் கோட்டையிலே ஓட்டை விழுந்து விட்டது. மோடி என்கிற பிம்பம் ஒரு ராட்சச பலூனு. அந்த பலூனிலே ராகுல் காந்தி ஒரு சிறிய ஊசியை போட்டு விட்டார், அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை. அதனால அவர்கள் பிம்பமும் கலைகிறது, அவர்கள் ஜம்பமும் கலைகிறது. இப்போ அவர்களுக்கு அதிகார ரீதியான அந்த குறைப்பு இருக்கல, அதிகார குறைப்பு இருக்கல. இதில் அனுசரித்து போவது என்கிற பழக்கம் இல்லாத சர்வாதிகார மனப்பான்மை கொண்டிருக்கக்கூடிய இவர்களுக்கு இந்த குதிரை கடிவாளம் போட்டது மாதிரி இருக்கக்கூடியதில் சந்திரபாபு நாயுடுவினுடைய முகக்குறிப்பை அறிந்து கொண்டு, நிதிஷ்குமாரினுடைய மனக்குறிப்பை அறிந்து கொண்டு தான் இந்த ஆட்சியை நடத்த வேண்டும் என்கிற நிலைமை அவர்களுக்கு வந்திருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நிதின் கட்காரி உட்கட்சியில் ஒரு பெரிய நிதின் கட்காரி மையமாக வச்சு ஒரு பெரிய சிக்கல் ஓடுதுங்கிறீங்க. இப்போ மத்திய பிரதேசில் சிவராஜ் சிங் சௌகான் அதிக லீடிங்கில் ஜெயிச்சிருக்காரு. மோடியை விட அதிகமான வாக்குகள் வாங்கி ஜெயித்தவர் சிவராஜ் சிங் சௌகான். அவர் 20 வருஷமாக மத்திய பிரதேச ஆண்டுட்டு வர்றாரு. அவரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இப்போ தான் அவருடைய முதலமைச்சர் பதவி வலுக்கட்டாயமாக இவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேற ஆளை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இது மாதிரியான தலைவர்கள் பிஜேபியில் அடுத்து ரைஸ் ஆகி பிஜேபியை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் உடஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இப்போ அப்படி பார்க்கும்போது மோடி அமித்ஷாவுக்கு இருக்கக்கூடிய கும்பல் பிரியும் நீங்கள் நம்புறீங்களா? நிச்சயமாக அந்த அணி அரசியல் நிச்சயமாக பிரியும். காங்கிரஸிலே இருந்து திரிணாமுல் காங்கிரஸ் வருகிறது, தமிழ்நாட்டிலே காங்கிரஸிலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கிறது. எத்தனையோ ஊர்களிலே உங்களுக்கு தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலே அதிமுகவோடு தான் பாஜக கூட்டணி அமைக்க வேண்டும் என்று மேலிடம் விரும்பியது. அமித்ஷா சொன்னார், எங்கள் கதவுகள் திறந்து தான் இருக்கிறது என்றெல்லாம் பேசினார். ஆனால் அண்ணாமலை என்ன கணக்கு போட்டார்? அதிமுகவோட கூட்டணியை அமைக்காமலே தனித்து நம்ம தேர்தலை சந்தித்தோம்னா ஒரு பெரிய மவுஸ் நமக்கு வந்துடும், நம்ம நடைபயணம் போகிறோம், நம்ம மக்கள்கிட்ட போய் சேர்றோம் அப்படின்னு அவராக கற்பனையில் தாங்கள் உருவாக்கிய பொய்களே ஒரு கட்டத்திற்கு மேலே தாங்களே நம்ப ஆரம்பித்து விட்டார். அதுதான் இங்கே நடந்தது. இப்போ என்ன விளைவாச்சு? எல்லாருக்கும் பூஜ்ஜியத்தை பரிசு கொடுத்துருக்கிறார்கள். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆளலாம் என்று இவர்கள் கற்பனை கண்டார்களே தவிர நடைமுறையிலே அதை சாத்தியப்படுத்த முடியவில்லை. எனவே மேலிடத்திலே விரும்புகிற ஒன்றும் மாநிலத்திலே நடக்கிற ஒன்றும் வேறொன்றாக இருக்கிற போது எப்பொழுதுமே தேசிய கட்சிகளுக்கு பிளவு என்பது ரொம்ப இயல்பானது. ஏன்னா இவர்களுடைய உணர்வுகள் அவர்களுக்கு புரியாது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் கடந்த கால வரலாறு எடுத்துங்க, இந்தி மொழி எதிர்ப்பு என்கிற விஷயம் தமிழ்நாட்டில் ஹீட்டாக இருந்தபோது, அது ஒரு பெரிய பிரச்சனையாக வெடித்த போது மத்திய அரசாங்கம் அந்த அதை புரிந்து கொண்டிருந்தால் காங்கிரஸ் ஆட்சி இழந்திருக்காது 67. ஆமாம். அப்போ அதனுடைய அவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறோம் என்ற அன்றைக்கு அவர்கள் நினைத்ததனுடைய விளைவாக ஒரு மாநில கட்சி உயிர் தெழுந்தது இல்லையா? இதே போல இவர்கள் என்ன நினைப்பார்களா, நிதின் கட்கரியை நம்ம கட்டுப்படுத்திடலாம். கடந்த காலத்தில் எப்படி எல்கே அத்வானியையும் முரளி மனோகர் ஜோஷி போன்றவர்களெல்லாம் நாம் இல்லாமல் செய்து விட்டோமோ, அதே போல நீங்கள் தொடர்ச்சியாக வேறு வேறு தலைமைகளை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற போது அவர்கள் தன்னெழுச்சியாக தாங்களே ஒரு கட்சியை நாங்கள் உழைச்சிட்டு ஒன்றதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கணும் என்கிற நிலைமைக்கு உருவானால் நிச்சயமாக பாஜகவிலே பல மாநில கட்சிகள் தோன்றக்கூடும். இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்திய வரலாறுல பல தலைவர்கள் மெஜாரிட்டி கிடைக்காமையே முழு வருஷத்தையும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அது மாதிரி மோடி இருப்பாருன்னு நீங்கள் நம்புறீங்களா? அப்படி ஆட்சி நடத்தியவர்களுக்கு என்று ஒரு குறைந்தபட்சமாக அவர்களுக்கு ஒரு பண்பாட்டு அரசியல் இருந்திருக்க வேண்டும்.
அவர்கள் வந்து மாநில கட்சிகளினுடைய குரல்களை, கூட்டணி கட்சிகளினுடைய குரல்களை கேட்பதற்கான மனோபாவம் இருந்திருக்க வேண்டும். மோடிக்கு எப்பொழுதாவது மாற்று குரல்களை கேட்கிற பழக்கம் இருக்கிறதா? ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தபோது ஒரு பயணத்திலே இருக்கிறார். பயணத்திலே ஒருவன் வந்து வழிமறித்து கேட்கிறான், சுதந்திர இந்தியா எனக்கு என்ன செய்தது என்று ஒரு விவசாயி வழிமறித்து கேட்கிறான். ஜவஹர்லால் நேரு சிரித்துக்கொண்டே சொன்னார், ஒரு நாட்டினுடைய தலைமை அமைச்சரை பார்த்து ஒரு சாதாரண குடிமகன் வழிமறித்து என்ன செய்தது என்று கேட்பதற்கான அதிகாரத்தை தந்திருக்கிறதுன்னு சொன்னார். இப்படி சாமானியர்களோடு உரையாடுகிற ஒரு சூழலை, ஒரு வாய்ப்பை வந்து மோடி எப்பொழுதாவது செய்திருக்கிறார். நீங்க குறிப்பிட்டீங்க, பத்திரிகையாளர் கூட அவர் சந்திச்சது கிடையாதுன்னு, எதிர்கட்சிக்காரர்களுக்கு பதில் சொன்னது கிடையாது. அப்ப எல்லாவற்றிலையுமே ஜனநாயக பண்பு என்பது அவருக்கு துளி அளவு கூட இல்லாமல் இருக்கிற பட்சத்துல அவரால் எப்படி ஒரு கூட்டாட்சியை வந்து தொடர்ச்சியாக செய்ய முடியும்? அப்படிங்கிறப்ப அவங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும்னு அவங்க நினைக்கிறாங்க. 3/2 பங்கு இருந்தால் சட்டம் கொண்டு வர முடியும். இவர் யாராவது ஆதரிப்பார்களா? இவருடைய கருத்துக்களை யாராவது ஆதரிப்பார்களா? இப்போ நான் இந்த தேர்தலில் பாஜகவுக்கு ஏற்பட்ட தோல்வி என்பது வெறுமனே அரசியல் தோல்வி அல்ல, சித்தாந்த ரீதியான தோல்வி, கொள்கை ரீதியான தோல்வி. நான் ஏன் அதை குறிப்பிட்டு சொல்றேன்னா, இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை அவர் கையில் எடுத்தார். 2 எருமை மாடு வச்சிருந்தா ஒரு எருமை மாட்டை ஓட்டிட்டு போயிருவாங்கன்னு சொன்னாரு. உங்கள் சொத்துக்களை, உங்கள் நகைகளை பறித்து கொண்டு போய் வேற ஒருத்தரோட ஊடுருவல்காரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கிட்ட கொடுத்துருவாங்கன்னு சொன்னாரு. பாகிஸ்தான் விரும்புகிறது ராகுல் காந்தி பிரதமர் என்று பல பொய் பிரச்சாரங்களை செய்தாரு. ஏதாவது ஒரு பொய் பிரச்சாரம் வெற்றி பெற்றிருக்கிறதா? எதுவுமே இல்லை. அவர்கள் பொய் பிரச்சாரம் வந்து ஓரளவுக்கு பாதித்த விஷயம்னா நம்ம ஒடிசாவை சொல்லலாம். நவீன் பட்நாயக்கு வந்து வயதாகி விட்டது, அது வந்து சுயநினைவோடு இல்லை அப்படின்னா ஒரு பொய் பிரச்சாரத்தை செஞ்சாங்க. ஒரு தமிழன் ஆள்வதா என்றெல்லாம் கடைசியில் கேட்டாங்க. ஒரு தேசிய கட்சிக்காரன் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்காரனை இந்தியனாக பார்க்க மறுக்கிறான் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். லோக்கலில் நாம் தமிழர் கட்சி லீடர்ஸ் எப்படி பேசுவானா, நாம் தமிழர் கட்சி என்ன குரலில் பேசுமோ அதே டோனில் வந்து அமித்ஷா பேசினார். அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வந்து பொக்கிஷ சாவியெல்லாம் அங்கே போயிருச்சுனாரு. ஜெய் ஸ்ரீராம் என்று கத்தி கொண்டிருந்தவர்கள் திடீரென்று பார்த்தீங்கன்னா ஜெய் ஜெகநாத்னாங்க. அப்போ இந்த சந்தர்ப்பவாதம் இருக்கிறது பாருங்க. இந்த 7 கட்ட தேர்தல் நடந்தது என்ன ஆயிடுச்சுன்னா, அவர்களினுடைய அசலான முகத்தை மக்களுக்கு அம்பலப்படுத்துவதற்கு அது உதவிடுச்சு. அவங்க நினச்சது என்னன்னா, 7 கட்டமாக தேர்தல் நடத்தினா மோடி சுற்றுப்பயணம் போவதற்கு சரியாக இருக்கும்னாங்க. தமிழ்நாட்டில் என்ன பேசுவார், மேற்கு வங்காளத்தில் என்ன பேசுவார், ஒடிசாவில் என்ன பேசுவாருன்னு அவருடைய இந்த பன்முக திறமை இருக்குல்ல, பல வேடம் கட்டி ஆடுவார் இல்லையா. இப்போ தான் ஒரு ட்ரெஸ் சேஞ்சை கொஞ்சம் நிப்பாட்டியிருக்கிறாரு. அவரால் வந்து இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற நேரத்துக்குள்ளே வேறு ஏதாவது நிதிஷ்குமார் முடிவெடுத்துருவாரோ, சந்திரபாபு நாயுடு ஏதாவது முடிவெடுத்துருவாரோ, ஆடை மாற்றுகிற நேரத்துக்குள்ளே ஆட்சி மாற்றம் வந்து விடுமோ என்று அச்சப்படுகிறார். இப்போ கோச்சுக்குவாங்களோ, ஆட்சி மாற்றத்துக்கு வழிபட்டுருவாங்களோ இந்த ட்ரெஸ் சூழ்நிலை இருக்கிறது. இப்போ ட்ரெஸ் போட்டால் கூட இன்னைக்கு நிதிஷுக்கு இந்த கலர் பிடிக்குமா, இல்லை சந்திரபாபு நாயுடுக்கு இந்த கலர் பிடிக்கும், வார்த்தை கேட்டுக்கொள்வது அவருக்கு சேஃப்டியாக இருக்கும். இந்த கலர் அப்போ இந்த அரசியல் வந்து என்னன்னா, அவர்களுக்கு கூட்டாட்சி தத்துவத்திற்கான மனப்பக்குவம் அவர்களிடத்தில் இல்லாத காரணத்தினால இப்போ ஏன் இந்தியா கூட்டணிக்குள்ள எவ்வளவோ முரண்கள் இருந்தாலும் ஏன் வந்து அது அந்த கூட்டணி கடைசி வரைக்கும் நிதிஷ்குமாரை கழித்து விட்டு அது நீடித்தது ஏன்னா, அரவணைத்து போகிற அந்த பண்பு இருக்குல்ல, அந்த அரவணைத்து போகக்கூடிய அரசியல் பண்பாடு வந்து ராகுல் காந்தியிடம் இருந்த காரணத்தினால, கார்கே போன்ற தலைவர்களுக்கு அது இருந்த காரணத்தினால அது உடையவே இல்லை கடைசி வரைக்கும். ஆனால் அந்த பண்பு வந்து இவர்களுக்கு இயல்பில் இல்லாமல் இருக்கிற போது ஆட்சி அதிகாரத்தை தக்க வைப்பதற்கான இந்த நாடகத்திலே எவ்வளவு நேரம் நீடிப்பார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. இதில் இறுதியாக எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ உட்கட்சி பூசல்கள் இருக்குது, பாஜகவினுடைய பலவீனங்கள் இருக்குது, பிரதமர் மோடியினுடைய சர்வாதிகாரத்தனம் இருக்குன்னு சொல்கிறீங்க, அவர் மத பிரச்சாரம் பண்ணுறான்னு சொல்கிறீங்க, இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு பின்னடைவுன்னு சொல்லும்போது ராகுலை குறைத்து மதிப்பிடுறீங்களா? அது இந்த தோல்விக்கு 2 விதமான காரணங்கள் இருக்கிறது. பாஜகவினுடைய வீழ்ச்சிக்கு 2 விதமான காரணங்கள் இருக்கிறது. ஒரு காரணம் வந்து என்ன அப்படின்னா, சொந்த காசில் சூனியம் வைக்கிறது மாதிரி மோடி செய்த பிரச்சாரங்கள், வெறுப்பு பிரச்சாரங்கள். இன்னொரு பக்கம் அதற்கு நேர் எதிராக, நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், உத்தரப்பிரதேசத்தில் வந்து அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, பீகாரில் வந்து தேஜஸ்வி யாதவ் போன்றவர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, ராமர் கோவிலை பற்றி பேசலை, இவர்கள் பேசுகிற மதவாத பேச்சுக்கு அவர்கள் பதிலே பேசலை. ராமர் கோயிலுக்கு வந்து பாபர் கூட்டு போட்டுருவாங்கன்னு பேசினதெல்லாம் பதில் சொல்லவே இல்லை. அதற்கு பதிலாக ஏன் எங்களுடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை, ஏன் அக்கினிவீர் திட்டத்தில், ஏன் வந்து தேச பாதுகாப்பு விஷயத்திலே ஏன் இவ்வளவு ஒரு பலவீனமான ஒரு திட்டத்தை நீங்கள் மேற்கொள்கிறீர்கள், எதற்காக வெறும் 4 ஆண்டு காலத்திற்கு யூசன் துரோவா வந்து கான்ட்ராக்ட் ஜாப் மாதிரி ஏன் இராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறீங்க, எங்கள் இளைஞர்களுக்கு ஏன் வேலை வாய்ப்பில்லை, ஏன் அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கவில்லை, ஏன் வந்து கேஸ் சிலிண்டர் விலை இவ்வளவு உயர்ந்தது, ஏன் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தது என்கிற பிரச்சனைகளினுடைய அடிப்படையிலே அரசியலை வந்து அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ் போன்றவர்கள் அணுகினார்கள். ராகுல் காந்தி என்ன ரோல் பண்ணார்னா,
பாரத் ஜோடோ யாத்திரையின் மூலமாக ஒட்டுமொத்த இந்தியாவையும் தன் பாதங்களால் அவர் அளந்தார். சாமானிய மக்களோடு அவர் தொடர்ந்து உரையாடினார். நீங்க ரோடு ஷோ நடத்தும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கரையில் மோடியும் மறுகரையில் பாஜக தொண்டர்களும் தான் இருந்தான். இப்ப தன்னுடைய தொண்டர்களிடத்திலே கை குலுக்குவதிலேயே போதிய அளவிற்கு அவருக்கு தன்னம்பிக்கை கிடையாது. ஆனா ராகுல் காந்தி எல்லாரோடும் அவர் உரையாடினார். அதனால இந்த தேர்தலை பொறுத்தவரையில ராகுல் காந்தியினுடைய எழுச்சி தான் ரொம்ப முக்கியமானது. அதற்கு துணை நின்றார்கள் என்பதுதான் தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் யாதவ், மற்ற விடுதலை சிறுத்தைகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக போன்ற கட்சிகள், எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள். டிரைவர் அவர் தான். அதனால அவருடைய பெருந்தன்மையும் அவருடைய அரசியல் பண்பாடும் தான் இந்த கூட்டணியை இவ்வளவு தூரத்திற்கு உடையாமல் பாதுகாத்தது. இப்பொழுது கூட நினைத்தால் பாஜகவை உடைத்து, கூட்டணிகளை உடைத்து கூட இப்பொழுது கூட ராகுல் காந்தியால் பிரதமராக முடியும். ஆனா ராகுல் காந்தி அநாகரிகமான முறையில கொல்லைப்புறத்தின் வழியாக ஒரு ஆட்சி அமைப்பது இந்த வினாடி வரைக்கும் விரும்பல. நாங்கள் ஒரு நியாயமான எதிர்க்கட்சியாக இருப்போம் என்று கார்கே சொல்லுகிறார் என்றால் கார்கேவினுடைய குரலுக்குள்ளே இருப்பது ராகுல் காந்தியினுடைய எண்ணங்கள் தான். அப்ப இப்பொழுதும் அவர்கள் கொல்லைப்புறமாக ஆட்சி அமைக்க விரும்பவில்லை. இந்த இடத்திலே பாஜக இருந்தால் இந்த வேலையை செஞ்சிருப்பாங்க. அதனால உடைப்பது, இது மாதிரியான இந்த கூவத்தூர் ஃபார்முலான்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரியான விஷயங்களை எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது மாதிரியான குறுக்கு வழியிலே அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுகிற பண்பாடு நிச்சயமாக அது போன்ற குற்றச்செயல்களிலே ராகுல் காந்தி ஈடுபட விரும்பி இருந்தால் இப்பொழுதே ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துவிடும். உங்களுடைய நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி சார்.